ஓகே, இதுவும் நம்ம புக்ல இருக்கிற சம் தாமா. இஃப் த ரேஷியோஸ் ஃபார்ம்டு யூசிங் த நம்பர்ஸ், என்னென்ன நம்பர்ஸ்? 2, 5, x, 20. If the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order or in proportion. சொல்லி முடிஞ்சது. என்ன சொல்றாங்க? அப்ப இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோவா, இது ரெண்டுமே இதே வரிசையில் அமைந்த ஒரு விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பை காண்க. இதுதான் கொஸ்டின். புரியுதா பாருங்க. 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி, நான் ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கிறேன் சார், ஃபர்ஸ்ட் 20 எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி நம்பரை மாத்தாம எந்த வரிசையில கொடுத்திருக்காங்களோ அதே வரிசையில அமையும் விகிதங்கள். சோ இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, இந்த ரெண்டு ரேஷியோவும் என்னவா இருக்கு? விகித சமமாக இருப்பின், ப்ரொபோர்ஷனா இருந்தா எக்ஸோட மதிப்பு என்ன? ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணணும், நடுவில் இருக்கிறது ஒரு சைடா மல்டிப்ளை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மல்டிப்ளை பண்ணணும் தான் சொன்னனே தவிர மல்டிப்ளை பண்ணல. அப்படியே வச்சுக்கிறேன். 4 5 5, 4 5 20 அப்படியே அடிங்க. சோ அப்ப எக்ஸோட வேல்யூ 2 4 8ஆப்பா. சோ 8ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா?